ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புரட்டாசி 2ஆம் வாரம் தலைக்கு போடணும். அதுக்காக காலையிலேயே வீடு வாசல் எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சுட்டு பூஜை பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பூஜை பாத்திரத்துக்கு பொட்டு மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வச்சுருந்தேன். எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய பொட்டு வைக்க மாட்டேன். நிறைய ஃபுல்லாக இருக்க மாதிரி அந்த மாதிரி பொட்டு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கழுவுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் அந்த எல்லாமே கருப்பு கருப்பாகிடும். அதனால் ஒரு 3னா 3 தான், இவ்வளோ தான் வைப்பேன். அதுவும் மஞ்சள் நிறைய தெரிஞ்சுற மாதிரி குங்குமம் கொஞ்சமாக வைப்பேன். அப்போ தான் அது பார்க்கவே அழகாக இருக்கும். எப்போவுமே அப்படி தான் பொட்டு வைப்போம். இப்போ விளக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைட்லலாம் பூசி வைப்பாங்க நிறைய பேர். அப்படி நான் வைக்க மாட்டேன். ஏன்னா அது உள்ளே கருப்பு கருப்பாக பிடிச்சிடுது. அந்த குங்குமத்தோட சாயம் மஞ்சளோட சாயம்லாம் அப்படியே கவர் ஆகிடுது. அதுக்காக தேவைக்கு அந்த 3 பொட்டுனா 3 பொட்டு, அவ்வளோதான். அதேமாதிரி இந்த குத்து விளக்குக்கெலாம் கூட ஒரே ஒரு பொட்டு அப்படி தான் நான் வைப்பேன். அதிகமாக வைக்க மாட்டேன். இப்படி தான் ஒருத்தர் ஒரு மாதிரி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் நான் பூஜை பாத்திரத்துக்கு பொட்டு வைப்பேன். நீங்களாம் எப்படி வைப்பீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நிறைய வச்சு அழகாக தான் இருக்கும் பார்க்க. ஆனால் என்ன ஆகுன்னா கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் நம்ம பொருட்களையும் பார்க்கறதுக்கு ரொம்ப பழைய மாதிரி ஆகிடும். அதனால தான் ரொம்ப மினிமலாக தான் வைப்பேன். அப்படியே பொட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பூஜை ரூம்லேயும் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி புரட்டாசி 2ஆம் வாரன்றதுனால நம்ம தலைகை 3 வாரமும் நம்ம தலைகை போடுவோம். 3ஆவது வாரம் கொஞ்சம் ஸ்பெஷல். எப்பவும் போல் நம்ம பெருமாள் குடத்தை வச்சுட்டு அப்படியே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு மாவிளக்கு வைக்கணும். ரொம்ப ஸ்பெஷல். வேறு எது பண்ணாலும் பரவாயில்ல, வெறும் மாவிளக்கு வச்சு விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். அப்படியே மாவிளக்கு ரெடி பண்ணிவிட்டேன். மாவிளக்கு ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு இந்த டைம். போன டைம் கூட கொஞ்சம் ஏதோ சொதப்புனேன். ஆனால் இந்த டைம் ரொம்ப ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு. அழகாக அதுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு நெய் விட்டு தீபமும் ஏற்றியாச்சு. இதுதான் புரட்டாசியில் ரொம்ப ஸ்பெஷல் மாவிளக்கு. அழகாக தாம்பூலத்துலையுமே ஏற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி சுவாமிக்கு படைக்கிறதுக்கு வெரைட்டி ரைஸாக ரெடி பண்ணியிருந்தேன். தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், இந்த 3மே வச்சு நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்ற வேண்டியதான். இன்ஸ்டாவில் நிறைய பேர் அந்த நெல்கத்திற்கு கேட்டிருந்தீங்க, அக்கா சேல் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. எனக்கு நீங்கள் கேட்குறத பார்த்தா சேல் பண்ணணுன்ற ஒரு ஆசையே வருது. ஆனால் என்கிட்ட இப்போ நெல் கதிர்கள் கிடையாது. ஏன்னா நாங்கள் நெல் வெயிட்டு போட்டாச்சு. இதுக்கு முன்னாடி நான் தான் வீடியோ லேட்டாக அப்லோட் பண்ணோம் போல். அது முன்னாடி தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம கொஞ்சம் சேல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நெல் கதிர்கள் எடுத்து வச்சுருக்கலாம். நெல் கதிர்கள் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் நெல் போட்டோன்னா கண்டிப்பாக நான் சேல் பண்ணுறேன். எல்லாருக்குமே நிறைய பேர் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி கேட்குறீங்க, அக்கா நெல் கதிர் கிடைக்குமா, நீங்கள் கொடுங்க, நான் சேல் பண்ணி தரேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கே ஆசை வருது. பாய்.